ஹாய் கைஸ், வெல்கம் டு ராஜ் பார்வை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் vlog தாங்க. ஸோ நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் தாங்க. எங்கே போகிறோன்னா மடிக்கேரி போகிறோம். ஆமாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மடிக்கேரிங்கிறது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு ஹில் ஸ்டேஷன். இது எங்கே இருக்குன்னா கூர்க் சொன்னால் எல்லாருக்கும் என்ன வரும்? காஃபி தோட்டம். எஸ். ஸோ கூர்க் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸாக மடிக்கேரி, அங்கே தான் போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா மைசூர்லேருந்து ஒரு 2.5 hours 3 hours இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம சென்னையிலேருந்து எப்படி போகலான்னா ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிளில் போகலாம். ஸோ நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா சதாப்தி எக்ஸ்பிரஸ். மார்னிங் 6 o'clock சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி மைசூருக்கு 1 noon போகும். ஸோ அந்த ட்ரெயினில் தான் போகணும். ஸோ சதாப்தி எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஹைலைட்னா, ஒன்று கம்ஃபர்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா டைமிங்ஸ். ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். மார்னிங் 6 AM கிளம்பிடுச்சுன்னா 1 noon போயிடும். நடுவில் வந்து ஸ்டாப்பேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டு தான். ஒன்று வந்து காட்பாடி, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து பெங்களூர். ஸோ இது தவிர ட்ரெயின் வேறு எங்கேயுமே நிற்காது. ஸோ ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நான் கரெக்டாக 1 மணிக்கு மைசூர் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ரீச் பண்ணோம். மைசூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஸ்டேஷன். ஸோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் 1 kilometer தான். ஸோ நாங்கள் ஆட்டோ மூலமாக வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணோம். ஸோ பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 145 rupees ஆகும். ஸோ பஸ் ஜேர்னி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2.5 hours to 3 hours தான். ரொம்ப ஒரு அழகான ஜேர்னி. ஸோ நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் கிளம்பினாலும் அந்தளவுக்கு பெரிய ஒரு வெயில்னு சொல்ல முடியாது. ஸோ மைசூரோடைய அழகை ரசிச்சுட்டே நாங்கள் பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மடிக்கேரிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கூர்க் மாவட்டம். கூர்க்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காஃபி குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த மடிக்கேரி. என்ன தான் 3 hours நம்ம ஹில் ஸ்டேஷன் சொன்னாலும் ஃபஸ்ட்டு 2 hours பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஜேர்னி தான் இருக்கும். பட் ஒரு குஷால் நகர்னு ஒரு பிளேஸ் ஒரு 2 hours அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரியல் ஹில் ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு 1 hour பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அங்கே தான் வந்து ஒரு ரியல் ஹில் ஸ்டேஷனுக்கான ஃபீலே வரும். ரொம்ப ஒரு அழகான சீனரி இருக்கும். ஸோ நிச்சயமாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட்ஸோ இல்லை எனி ஹாலிடேஸ் டைமிலோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மடிக்கேரி ரசித்து பார்க்கலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த காஃபி தோட்டம், காஃபியோடைய ஸ்பைசஸ் இப்போ பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த காஃபி தோட்டத்தை இருக்கிற அழகை நீங்கள் ரசிச்சிட்டே இருக்கலாம். ஸோ ஆஃப்டர் 3 hours நாங்கள் வந்து மடிக்கேரி ரீச் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மடிக்கேரியிலேருந்து ஒரு 2 hours பக்கத்தில் ஒரு அழகான சின்ன ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் என்னுடைய லஞ்செலாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இங்கே பிளான் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மடிக்கேரி பார்த்திங்கன்னா நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ராஜா சீட், ஓம்கரேஸ்வர் டெம்பிள், மடிக்கேரி ஃபோர்ட், அபே ஃபால்ஸ், அப்புறம் ராஜா டோம், தலக்காவேரி, அப்புறம் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி நிறைய இருக்குது. பட் இதில் சொன்ன எல்லாமே நாங்கள் பார்க்கல. பட் இது ஒரு 4-5 பிளேசஸ் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஏன்னா டைமிங்ஸ் பார்த்தா ஒரு 1 day தான் இருந்தது. ஸோ நாங்களும் சரி ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு 4-5 பிளேசஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு பண்ணோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் ரூம்லேருந்து ஒரு அழகான சீனரிஸை ரசிச்சுட்டு அப்படியே எங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். வாங்க நீங்களும் உங்களுடைய ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்க ரெடியாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ராஜா சீட். ஸோ ராஜா சீட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மடிக்கேரியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு அழகான பிளேஸ். ஸோ பேர்லேயே இருக்குது ராஜா சீட். ஸோ ராஜாங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த காலத்து ராஜாக்கள் அவங்க ரசிக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பிளேஸ். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் ஒரு 20 rupees டிக்கெட் ஆக்சுவலாக. ஸோ உள்ளே வந்து போனீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான பிளேஸ் தான். நிச்சயமாக வந்து ஃபேமிலி கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸாக இருக்கும். ஸோ இது ரொம்ப பழைய பிளேஸ் ஆக்சுவலாக. ஒரு 200 yearsக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ராஜாக்கள் வந்து அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் ரீக்ரியேஷனுக்காக வந்து அவங்க ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி அவங்க கட்டினது. ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு கார்டன் மாதிரி உருவாக்கிட்டு அதை வந்து ஒரு இன்றைக்கி ராஜா சீட்னு சொல்லிட்டு அவங்க பேர்லேயே வந்து வச்சுருக்காங்க. பட் நீங்கள் சுற்றி பார்க்குறது நிறைய பிளேஸ் இருக்குது. நிறைய இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் இருக்குது.
ஸோ கிட்ஸுக்கான ப்ளேயிங் கேம்ஸ், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பார்க்ஸ். ஸோ ஒரு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் போனீங்க தாராளமாக அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய வந்து அங்கே மான் சிலைகள், சில அப்புறம் கங்காரூஸ், ஸோ நிறைய அனிமல்ஸோடைய அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அதெல்லாம் நிறைய பார்க்கலாம் நீங்கள். ஸோ வியூ பாயிண்ட் வேறு இருக்குங்க. ஸோ வியூ பாயிண்ட் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். இங்கே வந்து இந்த சன்செட் அண்ட் சன்ரைஸ் அந்த ஈவெண்ட்டும் ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான விஷயம். இதை தவிர சில ஈவினிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சில மியூசிக் போடுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு 2 to 3 ஹவர்ஸ் மேலே ஆச்சு ஆக்சுவலாக. மேபி நம்ம கிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் ஒரு நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ப்ளேஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா அபி ஃபால்ஸ். அபி ஃபால்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா பேர்லேயே இருக்குது. அது வந்து ஒரு ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சுமாராக ஒரு 200 ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழி நடக்கும். நம்ம இப்போ காஃபி பிளான்டேஷன், ஸ்பைசஸ், கார்டமன், பெப்பர், ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்க்கும்போது தான் என்ன அது தலக்காவேரி. ஸோ தலக்காவேரிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு பேர்லேயே இருக்குது காவேரி. ஸோ காவேரியோட சோர்ஸ், உற்பத்தியான இடம். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம மடிக்கேரியிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 75 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1 hour ஜேர்னியில் இந்த பிளேஸுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று வந்து பாகமண்டலா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்ம சிவாவோட டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் காவேரி கரையோல் இருக்கிற ஒரு இடம். ஸோ இன்னொன்று தான் வந்து இந்த தலக்காவேரி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தலக்காவேரி. ஸோ தலக்காவேரி தான் வந்து இந்த காவேரி உற்பத்தியான ஒரு சோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் August 16 அன்றைக்கி ஒரு மிகவும் ஒரு ஃபேமஸான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பயங்கர கேதரிங்ஸ் இருக்கும். ஸோ நைஸ் பிளேஸ். இதை நீங்கள் சீசன் பார்த்தீங்கன்னா வந்து October to March தான். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த மார்ச் எண்டு போனதுனால ஸோ எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாகமண்டலா. இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா திருவேணி சங்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எப்படி ஒரு திருவேணி சங்கம்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம வந்து 3, ஒன்று காவேரி சொல்லுவாங்க, கன்னிகா சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சுஜ்யோதி ரிவர். ஸோ இந்த 3 கலக்கிற இடம் தான் வந்து இந்த பாகமண்டலா. ஸோ இங்கே ஒரு அழகான சிவன் கோயில் இருக்குது. ஸோ ரொம்ப அழகான கோயில். இதையும் நீங்கள் வந்து ரொம்ப ரசிக்கலாம். ஒரு பக்கம் கோயில், இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்த திருவேணி சங்கம். ஸோ ஆக மொத்தம் இந்த விசிட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான விசிட். நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் வந்து ரசிங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர், subscribe our channel and see you in next video. Thank you. Bye bye. ಬೇಗ ಬಿಡಿ.